ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, வீட்டில் தேடி பார்த்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு சுண்டல் நான் முந்தானத்து தான் பண்ணி கொடுத்தேன். அதனால் அது வேண்டாம். இன்றைக்கி வந்து நடக்கல்ல எடுத்திருக்கேன். நடக்கல்ல பார்த்திங்கன்னா வறுக்காத கடலை, பச்சை கடலை. இதை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இதுலேயே நம்ம வந்து சாண்ட்விட்ஜு, நடக்கல்லையை வச்சு சாண்ட்விட்ஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது பொரிச்சு நடக்கல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த நடக்கல்ல நம்ம பண்ணலாம். வறுத்த கடலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பண்ணலாம். 2 டிஷ்ஷும் பண்ணலாம். பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. 2.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விசில் ஒரு விசில் விட்டு விசில் அடங்கிருச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோம். இப்போ இதை நம்ம குண்டாக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க வரத்துக்குள்ளே ஈஸியாக 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நம்ம ஏதேதோ அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, நூடுல்ஸு, பப்ஸு, இந்த மாதிரி மைதாவில் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதிகம் கொடுக்க வேணாம். அது எல்லாமே கெடுதல் தான். ஏன்னா மேக்ஸிமம்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டத்தில் எல்லாமே அஜினமோட்டோஸ் கலக்கியிருப்பாங்க, டேஸ்ட் வர உப்பு கலக்கியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் எப்போவும் இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லா செஞ்சு கொடுக்க முடியுமோ ஈஸியாக சின்னதாக பார்த்து செஞ்சு கொடுங்க. உங்களால் டைம் ஒதுக்க முடியும்னு நினைக்கிற அளவுக்கு சின்ன அளவு ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு தரலாம். நீங்கள் அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கலக்கிற ஐட்டத்தையெல்லாம் பார்த்துடலாம். 1 கப் வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சின்ன தக்காளி பொடி பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. துருவி வச்ச கேரட், 1 கேரட்டை துருவுங்க. இது கூட நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு. ஏன்னா வந்து பச்சை மிளகாய் போடலாம், பட் பச்சை மிளகாய் இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்டு காரமாச்சுன்னா மறுபடியும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து தூள் ஐட்டத்தில் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக கலந்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். இப்போது இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதை பேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணி கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சாலும் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து அதை பார்த்துட்ருப்பாங்க. நீங்களுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் கொஞ்சம் சேர்த்தே ஊற வச்சேன். செய்கிறோம் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இப்போ இதை நல்லா பிரட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியன், அதாவது வெஜிடபிள்ஸை நீங்கள் வச்சு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. விரும்பியும் சாப்பிடுவாங்க. காரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கம்மியாக போட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியாக சாப்பிடுவாங்க. காரம் வேணுங்கிறவங்களுக்கு தனியாக தட்டில் போட்டு கூட, இல்லை கப்பில் போட்டு கூட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க வேணுங்கிறவங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
இன்க்ரீடியன்ஸும். காய்ஸ் இப்போ எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மிச்சர் தூவிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி. இப்போது இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.